இப்போ நீங்க உங்க சொந்த பிசினஸ்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய விற்பனையை பாக்குறீங்கன்னு ஒரு கணம் கற்பனை செஞ்சுக்கோங்க. வாடிக்கையாளர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு உங்க பொருட்களை வாங்குறாங்க. உங்க ரெவென்யூ கிராஃப் அப்படியே ராக்கெட் மாதிரி மேல போகுது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, மாச கடைசியில எல்லா செலவும் போகும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ட பார்த்தா, கடந்த வருஷத்தை விட கம்மியான பணமே மிஞ்சிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்? விற்பனை உச்சத்தில் இருக்கும்போது லாபம் மட்டும் எங்க கசிஞ்சு வெளியேறுது? ஆக்சுவலா இது ஒரு கற்பனை கதை இல்ல. இதுதான் இப்போ நம்ம இந்திய கார்ப்பரேட் உலகத்துல, அதாவது இந்தியா இன்க்ல நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை உடைச்சு பார்க்கத்தான் இன்றைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 2026ஆம் நிதியாண்டின் 4ஆம் காலாண்டு, அதாவது Q4 FY26க்கான கார்ப்பரேட் நிறுவனங்களின் வருவாய் முடிவுகளை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். கண்டிப்பா. பல்வேறு புரோக்கரேஜ் கணிப்புகள், அப்புறம் ரிசர்ச் நோட்ஸ், இதெல்லாம் வச்சு இந்த மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அலச போறோம். சோ நீங்க கொடுத்த அந்த ஆரம்ப உதாரணம் மிக துல்லியமானது. இந்த Q4 காலாண்ட பெரும்பாலான நிதியியல் ஆய்வாளர்கள் ஒரு மிக்ஸ்ட் ஏர்னிங் சீசன், அதாவது கலவையான காலாண்டு முடிவுகள்னு தான் சொல்றாங்க. ஆமா, வெளியிலேந்து பாக்குறப்ப நான் பிரமாதமா தெரியற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் நிறைய விரிசல்கள் நமக்கு புரியும். அந்த விரிசல்களைத்தான் நம்ம இன்னைக்கு துருவி துருவி ஆராய போறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயமே அந்த நம்பர்ஸ் தான், பாத்தீங்களா? எந்த நம்பர் சொல்றீங்க? அதாவது நிறுவனங்களோட மொத்த வருவாய் வளர்ச்சி, அந்த ரெவென்யூ growth பாத்தீங்கன்னா ஆண்டுக்காண்டு அடிப்படையில சுமார் 8ல இருந்து 10% வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. $1 பில்லியன் எக்கானமில நீங்க 10% ரெவென்யூ growth பாக்குறீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி. கரெக்ட். அது ரொம்ப பெரிய நம்பர் தான். ஆனா அதே மூச்சுல நிஃப்டி 50 குறியீட்டின் நிகர லாப வளர்ச்சி, அதாவது PAT growth வெறும் 4.2 முதல் 6% வரை மட்டுமே இருக்கும்னு அதே மதிப்பீடுகள் சொல்லுது. இது ஏன் நடக்குது? இத நாம கொஞ்சம் லேயர் லேயரா பிரிச்சு பார்க்கணும். இந்த வருவாய் வளர்ச்சி 8லிருந்து 10% இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், இந்தியாவின் கிராமப்புறங்கள்ல டிமாண்ட், அதாவது ரூரல் டிமாண்ட் மீண்டும் உறுதியாகி இருக்கு. ஓ, போல சில குவார்ட்டர்ஸா அது கொஞ்சம் மந்தமா தானே இருந்துச்சு. ஆமா ஆமா, ரொம்ப மந்தமா இருந்த கிராமப்புற நுகர்வு இப்போ மீண்டு வர்றது தான் நிறுவனங்களோட ஒட்டுமொத்த விற்பனைய, அந்த டாப் லைனை உயர்த்துது. அது மட்டும் இல்லாம நகர்ப்புற தேவையிலயும் ஒரு சீரான நிலை இருக்கு. சரி, விற்பனை நல்லா நடக்குதுன்னா அவங்களோட லாப வரம்பு, அதாவது ஆபரேட்டிங் மார்ஜின்ஸ் என்ன ஆச்சு நீங்க கேட்கலாம். சுவாரஸ்யமா, நிறுவனங்களோட செயல்பாட்டு லாப வரம்பு கூட 50 முதல் 75 அடிப்படை புள்ளிகள், அதாவது பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரை மேம்படும் தான் கணிக்கப்பட்டிருக்கு. வெயிட், இது இன்னும் குழப்பமா இருக்க. ஒரு பக்கம் விற்பனையும் 10% வளருது, இன்னொரு பக்கம் ஆபரேட்டிங் மார்ஜினும் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதான் டேட்டா சொல்லுது. அதாவது நிறுவனங்கள் ஒரு பொருளை வித்து எடுக்கிற லாப விகிதமும் சரியாதான் இருக்கு. அப்படின்னா இந்த நிகர லாபம், அந்த நெட் மட்டும் எப்படி 4% வந்து தேங்கி நிக்குது? அபிட்டா லாபம் நல்லா இருந்தும் நெட் ஏன் அடி வாங்குது? நடுவுல பணம் எங்க மாயமாகுது? இது ஒரு மிக சரியான கேள்வி. செயல்பாட்டு லாபத்துக்கும் நிகர லாபத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளாக் பாக்ஸ் இருக்கு. அதுல வட்டி விகிதங்கள், தேய்மானம், அப்புறம் வரிகள் எல்லாம் அடங்கும். அதெல்லாம் வழக்கமான விஷயங்கள் தான். ஆனா இந்த காலாண்டுல நிகர லாபத்தை கீழே இழுக்கிற ஒரு மிக முக்கியமான நுட்பமான காரணம் ஒண்ணு இருக்கு. அத நாம பேஸ் எஃபெக்ட்ஸ், அதாவது அடிப்படை விளைவுகள்னு சொல்லுவோம். பேஸ் எஃபெக்ட்ஸ். இதை நான் சமீபத்துல நிறைய நிதி அறிக்கைகள்ல படிச்சேன். இது எப்படி ஒரு நிறுவனத்தோட லாபத்தை குறைச்சு காட்டுதுன்னு கொஞ்சம் சிம்பிளா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ கடந்த வருஷத்தோட இதே Q4 காலாண்ட கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ குளோபல் மார்க்கெட்ல ரா மெட்டீரியல் காஸ்ட், அதாவது மூலப்பொருட்களின் விலைகள் மிக கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. ஓ ஆமா, கமாடிட்டி பிரைசஸ் ரொம்ப கீழே போயிருந்தது. கரெக்ட். இதனால அந்த குறிப்பிட்ட காலாண்டுல மட்டும் நிறுவனங்களுக்கு எதிர்பாராத ஒரு பிரம்மாண்டமான லாபம் கிடைச்சது. சோ போன வருஷத்தோட லாப அளவு ரொம்ப அசாதாரணமா உயர்ந்து காணப்பட்டது. புரியுது. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மூலப்பொருட்களின் விலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. இதனால நிறுவனங்கள் ஒரு இயல்பான ஆரோக்கியமான லாபத்தை தான் ஈட்டுறாங்க. ஆனா நாம இதை எதோட ஒப்பிடுறோம்? போன வருஷத்தோட அந்த அசாதாரண லாபத்தோட. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இந்த வருஷத்தோட லாப வளர்ச்சி வெறும் 4 அல்லது 5% சுருங்கி தெரியுது. இது ஒரு மேத்தமேட்டிக்கல் மாயையே தவிர நிறுவனங்கள் நஷ்டமடையுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆஹா, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இதை எப்படி சொல்லலாம்னா, நீங்க ஒரு பந்தயத்துல ஓடுறீங்க. போன முறை உங்களுக்கு பின்னால பலத்த காத்து வீசுனதால நீங்க ரொம்ப வேகமா ஓடி முடிச்சிட்டீங்க. ஆமா, ஒரு பெரிய டெய்ல்விண்ட் இருந்துச்சு.
ஆனா இந்த முறை காத்து வீசல. நீங்க உங்க சொந்த பலத்துல மிகச்சிறப்பா ஓடினாலும் முந்தைய நேரத்தை விட சற்று தாமதமா தான் இலக்கை அடைவீங்க. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு நீங்க மெதுவா ஓடுறதா தெரியும். ஆனா உண்மையில போன முறை ஈர்க்கை உங்களுக்கு உதவி செஞ்சது. அவ்வளவுதான். ரொம்ப அழகான உதாரணம். இந்த பேஸ் எஃபெக்ட்ஸ தாண்டி லாபத்தை கடிக்கிற வேற சில காரணிகளும் கண்டிப்பா இருக்கு. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் காரணமா ப்ராடக்ட் காஸ்ட், அதாவது போக்குவரத்து செலவுகள் அதிகரிச்சிருக்கு. கச்சா எண்ணெய் விலை கூட ஒரு காரணமா இருக்குமே. கண்டிப்பா. கச்சா எண்ணெய் விலையில ஏற்படுற சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் கூட லாஜிஸ்டிக் செலவுகளை உடனே உயர்த்தி நிறுவனங்களோட பாட்டம் லைனை கீழே இழுத்திடும். அதனாலதான் பல அனலிஸ்ட்ஸ் இந்த காலாண்ட ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கான காலாண்டுன்னு சொல்லாம நிறுவனங்கள் தங்களோட தாக்குப்பிடிக்கும் திறனை நிரூபிக்கிற காலாண்டுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த 4% வளர்ச்சியை நிஃப்டி 50 குறியீட்டோட ஒரு ஆவரேஜ் வளர்ச்சியா நம்ம பார்க்கறோம். ஆனா ஆவரேஜ்ன்றது எப்போதுமே உண்மையை மறைக்கிற ஒரு போர்வைன்னு நமக்கு தெரியும். ஆமா, அது வெறும் ஒரு நம்பர் தான். ஒரு வகுப்புல ஆவரேஜ் மார்க் 50ன்னா யாரோ ஒருத்தர் 100 வாங்கியிருக்கலாம், இன்னொருத்தர் 0 வாங்கியிருக்கலாம். இந்த நிஃப்டி 50 குறியீட்டுக்குள்ள போய் பார்த்தா யார் அந்த 100 மார்க் வாங்கின மாணவன், யார் அந்த 0 வாங்கின மாணவன்? அந்த போர்வைக்குள்ள எட்டி பார்த்தா ஆக்சுவலா முற்றிலும் வேறுபட்ட ஒரு படம் தெரியுது. இந்த Q4ல செக்டார் டைவர்ஜென்ஸ், அதாவது துறை சார்ந்த வேறுபாடுகள் தான் மார்க்கெட்டோட உண்மையான கதை. அப்படியா? எந்தெந்த துறைகள் மார்க்கெட்டை தாங்கி பிடிக்குது? ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் ஒரு 2-3 செக்டர்ஸ் மட்டுமே தங்களோட தோள்கள்ல சுமக்கறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் துறை. இந்த துறை சுமார் 25% ஆண்டு நிகர லாப வளர்ச்சியை காணும்னு எதிர்பார்க்கப்படுது. அடா, 25%? இது சாதாரண வளர்ச்சி இல்லையே. ஆமா. அடுத்ததா மெட்டல்ஸ் துறை. இது சுமார் 12% வளர்ச்சியை காணும். அப்புறம் ஐடி சர்வீசஸ், சில நிதித்துறை நிறுவனங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் கூட மிக சிறப்பா செயல்படுது. சூப்பர். ஆனா எனக்கு இங்கே ஒரு சந்தேகம். இந்த ஆட்டோமொபைல் துறை மட்டும் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா வளரணும்? இதுக்கு காரணம் மக்கள் திடீர்னு நிறைய கார்களை வாங்க தொடங்கிட்டாங்களா? இல்ல இதுக்கு பின்னால வேற எதுவும் மெக்கானிசம் இருக்கா? இது வெறும் வால்யூம் கேம் கிடையாது. வெறும் எண்ணிக்கை அடிப்படையில மட்டும் விற்பனை அதிகரிக்கல. நீங்க கவனிச்சீங்கன்னா ஆட்டோமொபைல் துறையில பிரீமியமைசேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. பிரீமியமைசேஷன், அதாவது மக்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த மாடல்ஸ் வாங்குறாங்களா? எக்ஸாக்ட்லி. மக்கள் வெறும் என்ட்ரி லெவல் கார்களை மட்டும் வாங்கல, அதிக லாப வரம்பு கொண்ட எஸ்யூவி மாடல்களையும் பிரீமியம் கார்களையும் அதிக விலையுள்ள எலக்ட்ரிக் வாகனங்களையும் தான் அதிகமா வாங்குறாங்க. ஓ, சோ ஒரு நிறுவனம் 10 சாதாரண கார்களை விக்கிறத விட 2 பிரீமியம் எஸ்யூவிகளை விக்கும்போது அதோட லாப வரம்பு பல மடங்கு உயருது இல்லையா? கரெக்ட். அதோட சேர்த்து கார்களுக்கு தேவையான இரும்பு, அலுமினியம் மாதிரியான இன்புட் காஸ்ட் விலை இந்த முறை சற்று சீராக இருக்கிறதும் ஆட்டோ நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. இத ஒரு கப்பல் பயணத்தோட ஒப்பிட்டா ஆட்டோமொபைல் துறைக்கு இப்போ சரியான திசையில காத்து வீசுது. கப்பல் தானாகவே வேகமா பயணிக்குது. சரி, அப்படின்னா எந்த கப்பல் புயல்ல சிக்கியிருக்கு? அந்த லாபத்தை கீழே இழுத்து அந்த 4% ஆவரேஜுக்கு கொண்டு வர்ற அந்த மோசமான மாணவன் யாரு? பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ், அதாவது பயன்பாட்டு துறை தான் இந்த காலாண்டுல மிகப்பெரிய அடிய வாங்கியிருக்கு. இந்த துறை சுமார் 9.2% வீழ்ச்சியை காணும்னு எதிர்பார்க்கப்படுது. 9% வீழ்ச்சியா? ஆமா. அதை தொடர்ந்து பார்மா மற்றும் சில கன்சியூமர் துறைகளும் லாபத்துல சறுக்கல கண்டிருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பயன்பாட்டுத்துறை, அதாவது மின்சாரம் மாதிரியான அத்தியாவசிய சேவைகளை வழங்குற நிறுவனங்களா வீழ்ச்சியை சந்திக்குது. ஷேர் மார்க்கெட்ல எப்போதுமே பவர் கம்பெனிஸை ரெசெஷன் ப்ரூஃப், அதாவது ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு தானே சொல்லுவாங்க. பொதுவா அப்படிதான் நினைப்பாங்க. பொருளாதாரமே விழுந்தாலும் மக்கள் கரண்ட் பயன்படுத்தாம இருக்க போறது இல்லையே. அப்புறம் ஏன் யூட்டிலிட்டி நிறுவனங்கள் திடீர்னு 9% லாபத்தை இழுக்குது? அது ஒரு மிக முக்கியமான முரண்பாடு தான். மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. உண்மையில கோடை காலம் அப்படிங்கறதால டிமாண்ட் கூட உச்சத்துல தான் இருக்கு. அப்போ விற்பனை நல்லதானே நடக்குது? ஆமா. பிரச்சனை விற்பனையில இல்ல, அந்த மின்சாரத்தை அவங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. இந்த உச்சக்கட்ட தேவையை சமாளிக்க பல மின்சார நிறுவனங்கள் ஸ்பாட் மார்க்கெட்ல, அதாவது வெளிச்சந்தையில அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஓஹோ, சோ அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கரெக்ட். மேலும் இந்த நிறுவனங்கள் தங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த மிகப்பெரிய அளவுல கேபெக்ஸ் முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆனா அரசாங்கத்தோட ரெகுலேட்டரி கேப்ஸ், அதாவது ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் காரணமா அவங்க அந்த அதிகப்படியான செலவை
உடனடியா வாடிக்கையாளர்களின் மின் கட்டணத்துல ஏற்றி வசூலிக்க முடியாது. அடப்பாகமே, அதிக செலவு ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட விலை, இதுதான் உங்களோட லாபத்தை நசுக்குதா? ஆமா, இதே போலதான் ஃபார்மா துறையும். அவங்க அமெரிக்க சந்தையில கடுமையான பிரைசிங் பிரஷர், அதாவது விலை நிர்ணய அழுத்தங்களை எதிர்கொள்றாங்க. இது ஆக்சுவலா ஒரு அபாரமான பார்வை. நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ஆட்டோமொபைல் நிறுவனமோ மின்சார நிறுவனமோ ஒரே நிஃப்டி 50 குறியீட்டுல இருக்கிற ரெண்டு பங்குகள் தான். ஆனா உள்ள ஆட்டோ நிறுவனத்தோட சிஇஓ எஸ்யூவிகளை வித்து லாபத்துல குளிக்கிறாங்க. ஆமா, ஆனா யூட்டிலிட்டி சிஇஓ அதேதான். மின்சார நிறுவனத்தோட சிஇஓ விலைவாசி மற்றும் அரசாங்க கட்டுப்பாடுகளுக்கு நடுவே சிக்கி மூச்சு திணறாரு. இதனாலதான் துறை சார்ந்த பார்வை முதலீட்டாளர்களுக்கு மிக மிக அவசியம். சரி, இப்போ ஒரு முதலீட்டாளரா நீங்க இந்த ரிப்போர்ட் கார்டை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஆட்டோ நல்லா இருக்கு, யூட்டிலிட்டி மோசமா இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இதை வச்சு பங்குகளோட விலை எப்படி மாறும்? இங்க தான் நாம இன்வெஸ்டர்ஸோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நிறுவனத்தோட Q4 ரிப்போர்ட்டை பார்த்து, ஆஹா, இவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணிருக்காங்க, உடனே அந்த பங்கை வாங்குவோம்னு நினைச்சா நீங்க பங்குச் சந்தையில தோற்று போக அதிக வாய்ப்பு இருக்கு. நிஜமாவா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலாண்ட அனலிஸ்ட்ஸ் ஒரு பீட் ஆர் மிஸ் காலாண்டு, அதாவது எதிர்பார்ப்பை மிஞ்சியதா அல்லது தவற விட்டதான்னு பாக்குறது கிடையாது. இது அவங்க ஒரு கைடன்ஸ் சீசன் தான் சொல்றாங்க. எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மார்க்கெட்டுக்கு ஒரு நிறுவனம் கடந்த 3 மாசத்துல என்ன சாதிச்சதுங்கிறது முக்கியம் இல்லையா? அது முக்கியம்தான், ஆனா அது நேற்றைய செய்தி. ஷேர் மார்க்கெட் எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கியதா நகரும். கடந்த காலாண்டோட எண்களை விட அடுத்த 2027ஆம் நிதியாண்டுக்கான அந்த FY27க்கான நிர்வாகத்தோட கணிப்புகள் என்ன? அதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ். ஆமா, அவங்களோட லாப வரம்பு குறித்த வர்ணனைகள், அந்த மார்ஜின் கமெண்ட்ரி எப்படி இருக்க போகுது? புதிய சந்தைகளை திறக்க போறாங்களா? இதுவே ஒரு பங்கோட விலையை நாளை காலைல தீர்மானிக்க போகுது. நீங்க சொல்றத பார்த்தா மார்க்கெட் ஒரு நிறுவனத்தோட கடந்த கால சாதனைகளை குப்பையில போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு மட்டுமே சிஇஓக்களின் சட்டையை பிடிச்சு கேட்கறது போல இருக்கு. அப்படின்னா இந்த Q4 ரிப்போர்ட் கார்டுங்கிறது வெறும் ஒரு காலாண்டு அறிக்கை அல்ல, அது FY27க்கான ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோஷர்னு சொல்லலாமா? 100க்கு 100 அப்படிதான். இதை இன்னும் நுட்பமா சொல்லணும்னா, அனாலிஸ்ட்ஸ் ஒரு கிளீன் ஏர்னிங்ஸ் விசிபிலிட்டியை தான் தேடுறாங்க. ஒருவேளை ஒரு சிஇஓ ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலையை செய்யறாருன்னு வச்சுப்போம். தன்னோட நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு காலி நிலத்தை வித்து அந்த பணத்தை லாப கணக்குல காட்டி இந்த Q4ல நிறுவனம் அபாரமான லாபம் ஈட்டி இருக்குன்னு காட்டுறாரு. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பிரமாதமா இருக்குன்னு ஒரு போலியான கைடன்ஸையும் கொடுக்கறாரு. முதலீட்டாளர்கள் அந்த மார்க்கெட்டிங் ப்ரோச்சரை நம்பி ஏமாறுவார்களா? சந்தை அவங்கள தண்டிக்குமா? கண்டிப்பா தண்டிக்கும். நீங்க சொன்ன அந்த நிலத்தை விக்கிற லாபத்துக்கு பேரு ஒன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அல்லது தற்காலிக லாபம். பங்குச்சந்தை முதலீட்டாளர்களும் குறிப்பா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் முட்டாள்கள் கிடையாது. அவங்க பேலன்ஸ் ஷீட்டை நல்லா படிப்பாங்க. ஆமா, அவங்க படிக்கும்போது அந்த லாபம் நிறுவனத்தோட உண்மையான பிசினஸ்ல இருந்து வந்ததா, அதாவது கோர் ஆபரேஷன்ஸ்ல இருந்து வந்ததா அல்லது சொத்துக்களை வித்ததால வந்த தற்காலிக லாபமானு ஈஸியா பிரிச்சு பாத்துருவாங்க. சோ ஏமாத்த முடியாது. ஒரு நிறுவனம் இந்த காலாண்டுல தற்காலிக லாபத்தால சிறப்பான நம்பர்ஸ காட்டிட்டு அடுத்த வருஷத்துக்கான டிமாண்ட தக்க வைக்க தவறுன்னு தெரியா அந்த பங்கோட விலை இரக்கமின்றி சரிக்கப்படும். அதே சமயம் ஒரு நிறுவனம் இந்த காலாண்டுல சுமாராக செயல்பட்டிருந்தாலும் FY27க்கான அவங்களோட கேபெக்ஸ் பிளான்ஸும் மற்றும் மார்ஜின் இலக்குகள் நம்பகமானதா இருந்தா அந்த பங்கு நீண்ட கால அடிப்படையில மிகப்பெரிய ஏற்றத்தை காணும். பரீட்சையில குருட்டு மனப்பாடம் செஞ்சு மார்க் வாங்குற மாணவனை விட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு சீரா படிக்கிற மாணவனையே மார்க்கெட் விரும்புது. சரி, FY27க்கான கைடன்ஸ் இவ்ளோ முக்கியம்னா சிஇஓக்கள் கொடுக்கிற அந்த வாக்குறுதிகளை உடைக்கக்கூடிய உலகளாவிய காரணிகள் என்ன? அவங்க ஒரு சூப்பர் பிளானை போடுவாங்க, ஆனா வெளியில நடக்கிற ஏதோ ஒரு சம்பவம் அதை தலைகீழா மாத்திடுமே. ஆமா, நிர்வாகத்தோட கைகள்ல இல்லாத சில மேக்ரோ காரணிகள் கண்டிப்பா இருக்கு. குறிப்பா ஒரு 4 விஷயங்களை நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. முதலாவது வெஸ்ட் ஏஷியா டென்ஷன்ஸ், அதாவது மேற்கு ஆசிய பதற்றங்கள் மற்றும் செங்கடல் விநியோக சங்கிலி இடையூறுகள். அந்த ரெட் சீ இஷ்யூஸ்னால கப்பல்கள் மாற்று பாதையில சுற்றிக்கிட்டு வருது இல்லையா? ஆமா, அதனால சரக்கு கட்டணம் 3 மடங்கு வரை உயர்ந்திருக்கு. இது எக்ஸ்போர்ட் நிறுவனங்களோட லாப வரம்ப நேரடியா காலி செஞ்சிடும். 2வது கச்சா எண்ணெய் விலைகள். ஆயில் பிரைஸ் ஒருவேளை பீப்பாய்க்கு $90 தாண்டிச்சுன்னா பெயிண்ட், டயர் மற்றும் ஏவியேஷன் மாதிரியான துறைகளோட லாபம் உடனடியா பாதாளத்துக்கு போயிடும். 3வது காரணி என்ன? 3வது ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிந்ததுன்னு நாம நியூஸ்ல ஒரு சாதாரண வரியா படிப்போம்.
ஆனா இறக்குமதி செய்யப்பட்ட உதிரி பாகங்களை நம்பி இருக்கிற ஒரு இந்திய உற்பத்தி நிறுவனத்துக்கு இந்த சிறு சரிவு கூட கோடிக்கணக்கான ரூபாய் இழப்ப உருவாக்கும். கரெக்ட். நாலாவது, நாலாவது பாத்தீங்கன்னா அந்நிய நிறுவன முதலீடுகளின் நகர்வுகள், அதாவது எஃப்ஐஐ மூவ்மெண்ட்ஸ். அமெரிக்கா ஃபெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குலைக்க தாமதப்படுத்தினா இந்திய சந்தையில இருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறும். இது ஒட்டுமொத்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டையே மாற்றிடும். நீங்க சொல்றது கேட்கும்போது ஒரு முதலீட்டாளரா அந்த காலாண்டு முடிவுகளை படிக்கிறது ஒரு பெரும் போர்க்களத்துல நிக்கிற மாதிரி தோணுது. நான் 100 பக்கம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை படிக்கணும், டாலர் மதிப்பை தெரிஞ்சுக்கணும், செங்கடல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கே. ஒரு சாமானிய முதலீட்டாளர் ஒரு நிறுவனத்தோட குவார்டர்லி ரிசல்ட்டை ஈஸியா படிச்சு புரிஞ்சிக்க ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நீங்க அந்த 100 பக்கங்களையும் முழுமையா படிச்சு குழம்பிக்க தேவையில்ல. அனலிஸ்ட் பயன்படுத்துற 5 லைன்ஸ் ரூல், அதாவது 5 முக்கிய வரிகள்னு ஒரு சிம்பிளான சூத்திரம் இருக்கு. ஓ, அந்த 5 லைன்ஸ் என்னென்ன? ஒரு ரிசல்ட் வரும்போது இந்த 5 விஷயங்களை மட்டும் ஒரு ஷீட் மாதிரி தேடி படிங்க. 1. ரெவென்யூ growth, நிறுவனம் தன்னோட மார்க்கெட் ஷேரை விரிவுபடுத்துதான்னு பார்க்கணும். 2. எபிட்டா, லாப வரம்பு, வட்டி மற்றும் வரிக்கு முந்தைய செயல்பாட்டு லாபம் சீரா இருக்கான்னு செக் பண்ணணும். மூணாவது பேட் growth, எல்லா செலவுகளும் வட்டி மற்றும் மேக்ரோ காரணிகளின் தாக்கமும் போக நிறுவனத்துக்கிட்ட மிஞ்சுற உண்மையான பணம் எவ்வளோன்னு பார்க்கணும். 4. டிமாண்ட் கமாண்ட்ரி, வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பொருட்களை வாங்குவாங்களா அப்படிங்கிறது குறித்து நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். அப்புறம் 5வது அந்த கைடன்ஸ் தானே? எக்ஸாக்ட்லி. 5வது FY27க்கான கைடன்ஸ். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். அடுத்த நிதியாண்டுக்கு அவங்க வச்சிருக்கிற வளர்ச்சி இலக்கு என்ன? இந்த 5 கேள்விகளுக்கான விடைய நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே அந்த நிறுவனத்தோட உண்மையான ஹெல்த் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது நிஜமாவே ஒரு அற்புதமான செக்லிஸ்ட். ஆனா நீங்க முன்னாடி சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விதியை இங்க நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த 5 வரிகளை படிக்கும்போது நாம ஒப்பிடுற நிறுவனங்கள் ஒரே துறையை சேர்ந்தவையான்னு பார்க்கணும் இல்லையா? ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிடக்கூடாது. 100% உண்மை. ஒரு பேங்கோட ரிசல்ட்ஸை பார்க்குற அளவுகோல் வேற, ஒரு ஐடி நிறுவனத்தோட ரிசல்ட்ஸை பார்க்குற அளவுகோல் வேற. வங்கியின் லாபம் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களை சார்ந்தது. ஐடி துறையோட லாபம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளை சார்ந்தது. ஸோ ஒரு ஐடி நிறுவனத்தோட எபிட்டா மார்ஜினையும் ஒரு மெட்டல் நிறுவனத்தோட மார்ஜினையும் ஒரே தராசுல வச்சு எடை போடக்கூடாது. நான் சொல்றது சரிதானே? மிக சரியா சொன்னீங்க. எந்த செக்டார் கான்டெக்ஸ்ட், அதாவது எந்த துறை என்பதை பொறுத்து அந்த 5 வரைகளுக்கான அர்த்தம் முற்றிலும் மாறிடும். துறை சார்ந்த அந்த பின்புலத்தோட நம்பர்ஸை படிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். ஓகே, நாம நிறைய ஆழமான விஷயங்களை இன்னைக்கு அலசிட்டோம். இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச முக்கிய தகவல்களை சுருக்கமா பார்த்துடலாம். கண்டிப்பா. விற்பனை மற்றும் வருவாய் வளர்ச்சி சிறப்பாய் இருந்தாலும் வட்டி, குளோபல் நெருக்கடிகள் மற்றும் பேஸ் எஃபெக்ட்ஸ்னால நிகர லாபம் தேக்கமடைஞ்சிருக்கு. 2வது, ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ஒரே திசையில பயணிக்கல. ஆட்டோ மற்றும் மெட்டல் துறைகள் மிகப்பெரிய வளர்ச்சியோட சந்தையை தாங்கி பிடிக்குது. அதே சமயம் யூட்டிலிட்டி மற்றும் ஃபார்மா துறைகள் பலத்த பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஆமா, அந்த செக்டார் டைவர்ஜென்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தை இப்போ கடந்த கால ரிப்போர்ட் கார்டை விட 2027ஆம் நிதியாண்டுக்கான நிறுவனங்களின் கைடன்ஸை தான் உற்று நோக்குது அப்படிங்கறத தெளிவா பார்த்தோம். உண்மைதான். நம்பர்ஸ் கடந்த காலத்தை சொல்லுது, ஆனா கைடன்ஸ் எதிர்காலத்தோட வரைபடத்தை காட்டுது. சரி, இந்த அத்தனை டேட்டாவையும் அலசிய பிறகு உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியை கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நினைக்கிறேன். முதலீட்டாளர்களாகிய நீங்க ஒவ்வொருவரும் தொடர்ந்து உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. கண்டிப்பா. நாம இந்த அலசலோட தொடக்கத்துல பேஸ் எஃபெக்ட்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? கடந்த வருஷத்தோட அசாதாரண எண்களால இந்த வருஷத்தோட லாப வளர்ச்சி சிறியதா தெரியுதுன்னு பார்த்தோம். இப்போ நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய $1 மில்லியன் கேள்வி இதுதான். சொல்லுங்க. மார்க்கெட்ல நாம காணும் இந்த வளர்ச்சி உண்மையிலே உள்நாட்டு தேவை நிரந்தரமா மீண்டு வர்றதால உருவான ஒரு வலுவான அடித்தளமா, அல்லது வெறும் கச்சாப்பொருள் விலை வீழ்ச்சி, கரன்சி மாற்றங்கள் மற்றும் பேஸ் எஃபெக்ட்ஸ்னால பேலன்ஸ் ஷீட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்லூஷன், அதாவது தற்காலிக மாயா? அருமையான கேள்வி. இது உண்மையான வளர்ச்சியா அல்லது புள்ளி விவரங்கள் செய்யற வித்தையா? அடுத்த முறை நீங்க ஒரு நிறுவனத்தோட காலாண்டு முடிவுகளை படிக்கும்போது அந்த 5 வரிகளை சரிபார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த கேள்வியையும் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒரு நிறுவனத்தோட வெற்றி அப்படிங்கிறது வெறும் வரவு செலவு கணக்கல்ல. அது சவால்களை தாண்டி எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுது அப்படிங்கிறத பொறுத்தது என்பதை இன்னைக்கு விரிவாக புரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.